டாக்டர், ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நான் ரெடியாக தான் இருக்கேன். சாரி மிஸ்டர் சோலை, உங்கள் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நாங்கள் முழுசாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் கிட்னி பேஷண்ட்டுக்கு மேட்ச் ஆகலை. நீங்கள் கடற்கரைக்கு கிட்னி தானம் பண்ண முடியாது. நல்லா பாருங்க டாக்டர், எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரே பிளட் குரூப் தான். அப்புறம் எப்படி பொருந்தாம போகும்? இங்கே பாருங்க, டோனருக்கும் பேஷண்ட்டுக்கும் பிளட் குரூப் பொருந்தினா மட்டும் கிட்னி டொனேட் பண்ணிட முடியாது. பிளட் குரூப்புங்கிறது பேஷண்ட்டோட பேசிக் குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற வேற டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதுவும் பாசிட்டிவா இருந்தால் தான் 2 பேருக்குமே ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்பதான் டோனர்கிட்ட இருந்து கிட்னி எடுத்து பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் வெரி சாரி சார். இதை பாருங்க, உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. என்ன பண்றது, மனசை தேத்திக்குங்க. இப்போதைக்கு வேற டோனர் கிடைக்கிற வரைக்கும் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம். உடனடியாக அவருக்கு கிட்னி தானம் பண்றதுக்கு ஒரு டோனரை ரெடி பண்ணுங்க. ஐயோ அம்மாடி, முத்தழகி முத்தழகி. சொல்ல அண்ணே, அது வந்து என்ன, உன் கிட்னி எனக்கு மேட்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? இப்படி தான் நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுச்சு. நான் தான் சொன்னேனே ஆரம்பத்திலேயே வேண்டான்னு. கேட்டிங்களா? எனக்காக யாரும் எந்த தியாகமும் செய்ய வேணாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, நாங்கள் இருக்கோண்ணே. உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவோம். செல்லம்மா கிட்டையும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எங்க கையையும் இப்படி கட்டி போட்டுட்டீங்களே மாமா. அண்ணே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு கூட்டு போயாவது உங்களை காப்பாத்துறேனே. முட்டாள், எல்லாருக்கும் சாவு வரதான் போகுது. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அந்த வகையில் நான் கொடுத்து வச்சேன். மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டயாலிசிஸ் பண்ணால் சரியாக போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏண்டி, டாக்டர் சொன்னார் இல்ல, மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்ல, அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஆமாங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. முத்தழகி, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அந்த திறமை மட்டும் இல்லடி. அண்ணே, செல்லம்மா, ஏன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு? என்னாச்சுன்னு உங்களுக்கு? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைண்ணே, என்னமோ சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. இருங்க, முதல்ல ஒரு மாஸ்டர் செக்அப்புக்கு ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு ஒரு 2 நாளா மனசு சரியில்லை. அப்பாவை கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. எல்லாருமே என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. இருங்க, நான் முதல்ல டாக்டர் கிட்ட பேசி ஒரு மாஸ்டர் செக்அப்க்கு ஏற்பாடு பண்றேன். செல்லம்மா, என்னன்னு? என்ன நீ இன்னும் மாறவே இல்லை? சும்மா எப்ப பாரு நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ட்டு யார் பேச்சு கேட்க மாட்டியா? ஏதோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. நான் செல்லம்மா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நாங்க இத்தனை பேர் கூட இருக்கோம்ல, என்னமோ உனக்கு மட்டும் தான் அண்ணன் மேல அக்கறை இருக்கிற பேர் பேசுறேன். நாங்க தான் அண்ணனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம்ல. அம்மா செல்லம்மா, இந்த குடும்பத்துக்கும் முத்தழகிக்கும் நீ நிறைய பண்ணிட்ட. உன்னால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷம் போதுமா? நீ போய் உன் வேலையை பாரு, அது போதும். ஆமா செல்லம்மா, அம்மா சொல்றதுதான் சரி. நீ எங்களை பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீ உன் கார்மெண்ட்ஸ் வேலையை போய் பாரு.
உங்களுக்கு தெரியாம செல்லம்மா ஒரு காரியம் பண்ணிருக்காங்க. அது தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. என்ன? அண்ணே விடுங்க அண்ணே. இப்போ போய் இதெல்லாம் பேசிட்டு அண்ணன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்மள வெளியில வெயிட் பண்ண சொல்ல அவ என்னமோ சொல்ல வர நீடா தடுக்கிற. சொல்லு முத்தழகி. அன்னைக்கு இந்த ஸ்னேகா வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு போனால. ஆமா, அதுக்கு என்ன பேர்? அதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு செல்லம்மா ஸ்னேகாவை ஏன் மன்னிச்சிங்கன்னு இங்க வந்து சத்தம் போட்டு போனால. ஆமா. அப்ப நீங்க எல்லாத்தையும் பொறுமையா அவகிட்ட விளக்கி சொன்னீங்கல்ல. அது எதையுமே காதுல போட்டுக்காம கோச்சிட்டு போன செல்லம்மா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நீங்க ஸ்னேகாவை மன்னிச்சது தப்பு, அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு, ஸ்னேகா கூட நீங்க யாரும் பேசக்கூடாது, அது இதுன்னு பயங்கரமா சத்தம் போட்டாங்க. அண்ணே, ஐயோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுடா? செல்லம்மா, நீ ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுற? ஸ்னேகாவை நீங்க மன்னிச்சது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா? ஆமா, உனக்கு சம்பந்தம் இல்லாததான். வடமலை உன் கூட இல்ல, பாரதி உன் கூட இல்ல. ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு தனியா வாழ்றது தப்புமா? நான் சொல்றேன்ல, ஓ உன் புருஷன்கிட்ட போய் சேர், உன் குழந்தையோட வாழ்ற வழியை பேர். ஒரு பொண்ணா அதான் உனக்கு பெருமை. உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கும் பெருமை. சரியா சொன்னீங்கங்க. என்ன செல்லுமா, உங்க அண்ணன் சொன்னது புரிஞ்சதா? புரியுது, எல்லாமே புரியுது. நான் வரேன். நல்லா இருக்கியான்னு கேட்க கூடாத இடத்துல நீ இருக்கியம்மா. எனக்கு என்ன, எனக்கு இங்க எந்த தொந்தரவும் இல்ல. கொலை பண்ணிருக்கேன், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நியாயம் தானே? என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் அவரும் நிம்மதியா இருங்க. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ பொய் சொல்ற. உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிடுமா. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீ இந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நான் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்னை தப்பா எடுத்துக்காதம்மா. ஊர் உலகத்துல நடக்கிறது தானே. ஒரு தாய் தன் மகனுக்கு என்ன பண்ணுவாளோ அதை தானேமா நானும் பண்றேன். தயவு செஞ்சு இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுமா. அமுதா, படிச்சு பார்த்து கையெழுத்து போடுமா. வாசுவும் பிரிய போறதையே என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால எப்படி அத்தை இத படிக்க முடியும்? அப்படியே நான் இத படிச்சு பார்த்தேன்னு வைங்களேன், என்னால கையெழுத்து போட முடியாது. நான் கண்டிப்பா கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். கிராமத்துக்கு போகணும். இப்பவே போனா தான் பஸ்ஸை பிடிச்சி சீக்கிரமா போய் சேர முடியும்.
வரேன். அத்தை, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? எனக்கும் மணியரசு மாமாக்கும் தப்பான உறவு இருக்குன்னு பேப்பர்ல எழுதிட்டாங்க. அத வாசுவும் கவிதாவும் நம்பலன்னு எனக்கு தெரியும். ஏன் நீங்க கூட இதை நம்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னை பத்தி சரியா தெரியாத அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கும் தூரத்து சொந்தக்காரங்களுக்கும் நான் தப்பானவ இல்லைன்னு நிரூபிச்சே ஆகணும். சொல்லுமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா பண்றேன். எவ்வளவோ நடந்துருச்சு அத்தை. என் மனசே உடைஞ்சு போச்சு. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாயிட்டு வருது. நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அமுதா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அத்தை, ஒருவேளை நான் இறந்துட்டா என் சாவுக்கு நீங்களும் ஆசுவும் கண்டிப்பா வரணும். அமுதா, வந்து என்னோட பொணத்து முன்னாடி உட்கார்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க அத்தை. அது போதும். நீங்க விடுற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இந்த அமுதா தப்பானவ இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிடும். அமுதா, அமுதா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் பேச்ச கேட்காம நானும் நல்லவன் தான், ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு போனீங்களே, இப்ப என்னாச்சு? கடைசியில என்னோட வேண்டுதல் தான் பலிச்சது. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு இப்பவாது தெரிஞ்சுதா? அடிப்போடி பைத்தியக்காரி. யாரு? நான் பைத்தியக்காரியா? நீங்க தான். அண்ணன் உசரை காப்பாத்துறேன்னு போய் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்கீங்க. நல்ல வேளை உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் மேட்ச் ஆகி ஆபரேஷன் மட்டும் நடந்திருந்தது என்ன ஆயிருக்கும்? இங்க பாருங்க, இனிமேலாவது இந்த தியாகம் அது இதுன்னு போகாம ஒழுங்கா என் பேச்ச கேட்டு நடங்க. போடு, தியாகமாவது யாகமாவது. என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அண்ணனுக்கு மேட்ச் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இட்ஸ் ஆல் மை கேம் டி, கேம். கன்செஷன் வர கமிஷன் பணத்துல ஒரு சின்ன அமௌண்ட்டை டாக்டர் தரல, அவ்வளவுதான். ரிப்போர்ட் மேட்ச் ஆகலைன்னு அடிச்சு சொல்லிட்டாரு. என்னங்க, என்னால நம்பவே முடியல. கமிஷன் வாங்குறது எப்படி நீ கத்து கொடுத்துருக்கலாம், ஆனா கல்தா கொடுக்கறது எப்படின்னு நானே கத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்ததுமே கிட்னி ஆகுது சட்னி ஆகுது எதுவுமே தரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன்டி. ஐயோ, நீ வேற கொடுக்க கூடாது கண்டிஷனா சொல்லிட்டல, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்க, அப்ப எதுக்கு அன்னைக்கு முத்தழகி அக்கா கிட்ட நான் கிட்னி தரேன்னு சொன்னீங்க? அப்படி சொல்லாம இருந்தா நம்மளையும் செல்லமா சேர்த்த மாதிரி துரோகி பட்டியல சேர்த்திருப்பாங்க. ஆமா. அப்புறம் 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட சூப்பர்வைஸ் பண்ற வேலை என்ன விட்டு போயிருக்கும்ல. அத நம்பி நம்ம போட்டு வச்சிருக்கிற ஃபியூச்சர் பிளான்ல பனாலா இருக்குமேடி. அதான் அப்படியே ஒரு நாடகத்தை போட்டு முத்தாளிக்கு அண்ணியே ஏமாத்தின. முட்டாளுங்க அதையும் நம்பிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டர் பிடிச்சு காரியத்தை முடிச்சேன். பேஷண்ட்டுக்கு கிட்னி வாங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, நான் கிட்னி கொடுக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணேன். பணத்தை கொடுத்துதான் அப்படி ஒரு ரிப்போர்ட்டே வாங்கினேன். இப்ப புரியுதா? நாங்களா அப்பவே அப்படி, இப்ப கேட்கவா வேணும்? ஐயோ, என் கண்ணே பற்றும். இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சே, அது போதும் எனக்கு. பாரு, சுருட்டின பணத்துல காஞ்சிபுரத்துல 4 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கேன். உன் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கேன்.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். போங்க. ஓவராத்தான் வைக்கப்படுறல இவ. மேட்ச் பாக்ஸ் கொடுங்கக்கா. வாங்கக்கா போலாம். There is a nigga, sorry, sorry,